இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ஏஎம் சீக்கிரம் முன்னாடி வந்து ஏஜ் ஃபார் பியூபர்ட்டினா இப்போ சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றதுனால அவங்களோட பிரெக்னன்சிக்கோ இல்லை அவங்களோட லைஃபுக்கோ ஏதாவது பாதிப்பு வரும். ஏர்லியா ஏஜ் அட்டன் பண்றதுனால இப்போ ஒல்லியா இருந்தாலுமே ஒல்லியா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இப்போ ரீசெண்டா மேரேஜ்ன்றது இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து நோன் வாண்ட்ஸ் டு கெட். இப்போ மேலோட ஃபர்டிலிட்டிக்கு அவங்களோட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கிறோம்னா அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் மேலுக்கு அண்ட் மேலுக்கு வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறது ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டைரக்டர் ஆஃப் தீக்ஷா ஃபர்டிலிட்டி சென்டர் டாக்டர் காயத்ரி மேம். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் மேம். Okay, thank you and thank you for the wonderful introduction Okay. and congratulations on your second branch. And I follow you on Insta and you are doing an amazing job, especially for all the women. சூப்பர் மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ஏஎம் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் பிகம் அ ட்ரெண்ட். அதாவது முன்னாடி வந்து ஏஜ் ஃபார் பியூபர்ட்டினா அது வந்து 12 to 14 இயர்ஸ்ல இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி as young as 7 to 8 years. ஸோ திஸ் இஸ் கால்ட் precocious puberty. அண்ட் இது பாத்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் த பாஸ்ட் 10 years கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் அவர் லைஃப் ஸ்டைல். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் இப்போ யாருமே சாப்பிடுறது இல்ல. as you know இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட் போய்கிட்டு இருக்கிறதுனால everyone is going for whatever is available fast on the go. ஸோ உங்களுக்கு நியூட்ரிஷனும் கம்மி ஆயிடுச்சு, பிளஸ் ஜங்க் ஃபுட்டோட கன்சப்ஷன் வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்தியா ஹாஸ் பிகம் ஈக்குவல் டு த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் ஜங்க் ஃபுட் கன்சப்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு கிடைக்கிறது இல்ல. அண்ட் ஃபேட் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அகெயின் நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த சின்ன வயசு பசங்களை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒபீஸா இருப்பாங்க. ஸோ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஸோ உங்க உடம்புல வந்து ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதுலயே நிறைய கேர்ள்ஸ் வந்து ரொம்ப யங் ஏஜ்லயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றதுனால அவங்களோட பிரெக்னன்சிக்கோ இல்லை அவங்களோட லைஃபுக்கோ ஏதாவது பாதிப்பு வரும். கண்டிப்பாங்க. ஏன்னா ஏர்லியா ஏஜ் அட்டன் பண்றதுனால அவங்க வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஒரு ஹார்மோன் எக்ஸ்போஷர் வந்து ஏர்லியா வந்துருது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு பிசிஓடி ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசன்ட் பூமிங் ட்ரெண்ட்ல இருக்கிறது அந்த பிசிஓடி. So when you fall into that PCOD triad உங்களுக்கு infertilityயும் கூடவே சேர்ந்து வந்துடும். So obviously infertility is on the rise, maybe because of PCOD also. And again உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் எல்லா ரிஸ்க்குமே அது கூடவே அப்படி வந்துடும். ஓகே. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னமா பண்றது? ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து பசங்களையும் அவங்க பேரண்ட்ஸையும் கண்டிப்பா கவுன்சிலிங் பண்ணணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தே ஆர் ஆல் கிட்ஸ், சின்ன பசங்க தான், மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி எடுகேட் த பேரண்ட்ஸ். அவங்க கிட்ட வந்து என்ன நம்ம மெயினா சொல்லணும்னா பிஎம்ஐ ஹையா இருக்கு, ரொம்ப ஒபீஸா இருந்தாங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பத்தி நம்ம சொல்லணும். அகெயின் வெயிட் ரிடக்ஷன் ஷுட் பி அ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் நாட் அ பாடி ஷேமிங் திங். ஓகே. சோ நீ ரொம்ப குண்டா இருக்க அப்படின்னு சொல்லாம, இல்ல நீ உடம்ப குறைக்கணும், நீ வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க தான் பெட்டர் பீப்புள் ஆப்வியஸ்லி டு மேக் தெம் ரெடியூஸ் வெயிட் இன் த கரெக்ட் வே. ஸோ கரெக்டான கேலரிஸ் இன்டேக், கரெக்டான ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஐ திங்க் 5 days a week for 1 hour. மாடரேட் ட்ரைனிங் போதும். ஏன்னா சின்ன பசங்களா இருக்கிறதுனால நீங்க வந்து ரொம்ப அவங்கள போட்டு எக்ஸசிவா கொடுக்க முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி தே ஷுட் பி ஆக்டிவ். ஏன்னா இப்ப எல்லாருமே கேஜெட் அடிக்ஷன்ல இருக்கிறதுனால no one is active. So they are always confined to the couch. So you have to counsel them to be more active.
Okay. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ தேர் ஆல் ரன்னிங். இப்போ நாங்க ஓடுற மாதிரியே the kids are also under so much of stress. ஸ்டடீஸ், பியர் ப்ரெஷர் எல்லாமே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அவங்க எடுத்தே ஆகும். கிட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ஆவாங்களா? கண்டிப்பா, பிகாஸ் as parents we want them to come up in life. So நம்மளும் அந்த டைம்ல படிங்கன்ற நேரம் obviously that becomes an added stress which obviously triggers your hormones. Stress தான் இப்ப இருக்கிறதுலயே worst enemy. So இது நம்ம ஏஜ் மாத்திரம் அஃபெக்ட் பண்ணாது, கிட்ஸ்ல இருந்தே they are stressed. So that plays a impact on their hormones. இதனால கூட நிறைய பேர் சீக்கிரம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ ஒல்லியா இருந்தாலுமே சீக்கிரம் ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்களா? கண்டிப்பா. அதோட ரீசன்னா மேபி பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பிசிஓடி. மேபி ஏன்னா பிசிஓடின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஜெனட்டிக் திங். அவங்க அம்மா, கிராண்ட் மதர் அந்த மாதிரி வழியா வரும். ஸோ இட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ட். ஸோ ஒல்லியா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா சீக்கிரம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேபி சம் நியூட்ரிஷனல் ஃபேக்டர் மைட் பி தேர். அதாவது தேவையான அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அவங்க எடுத்துக்காதது கூட ஒரு காரணமா இருக்கலாம். செகண்ட் ஸ்ட்ரெஸ். தேர்ட் வந்து அவங்க பிசிஓடி வந்து ரெசிஸ்டண்டா இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே மேம், இப்போ ரீசெண்டா மேரேஜ்ங்கிறது இப்போ 27க்கு மேல பண்றாங்க. சீக்கிரமாவே ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ள பிரெக்னன்சிக்காண்டி மேரேஜ் பண்ணணும்னு எதுவும் இருக்காங்க? இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து no one wants to get married early. They all want to succeed in life. So everyone has become more career based. So like you said, maybe late அவங்க கல்யாணம் பண்ணா early அவங்க pregnancy plan பண்ணி. ஓகே, சோ இப்போ இது டிலே பண்ணா உங்களுக்கு அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பா, பிகாஸ் ஆப்வியஸ்லி your partners is also getting old. So முன்னாடி வந்து fertilityன்றது வந்து only women, அதாவது பெண்கள்னாலதான் குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா fertilityனா அது 50% மேல் 50% ஃபீமேல். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு முடி நரைக்கிற மாதிரி முட்டைக்கும் வயசாகும், அணுக்களுக்கும் வயசாகும் இல்லையா? சோ இட் இஸ் மோர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ மேலோட ஃபர்டிலிட்டிக்கு அவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்லயுமே எக்ஸசைஸ் தான் வருமாங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷன்ஸ். ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா 70% ஆர் ஐடி ப்ரொஃபஷன்ஸ். அண்ட் மேல் ஆர் ஃபீமேல் ஐடி ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டைமிங் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இட் கண்ட்ரிபியூட்ஸ் 50-50%. ஸோ கண்டிப்பா மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கும், அதாவது மேல்ஸும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் 100% வேற சொல்லி. ஓகே, அவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா அவங்க ஃபாலோ பண்ற விஷயம் மேல்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி வெயிட் ரிடக்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பா தேவை. பிகாஸ் உங்களுக்கு வந்து அகெயின் நியூட்ரிஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் திங். அண்ட் மேலுக்கு வந்து கண்டிப்பா ஹை ப்ரோட்டீன் டயட், அதாவது ஹைனா ரொம்ப ஹை கிடையாது, மீல்ல வந்து ப்ரோட்டீன் should be there, good carbs and good fat. So that should be enough for male. And definitely 7 to 8 hours of undisturbed sleep கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். ஹையர் BMI இருக்கிறவங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணியா. And of course stress management should be there and more of hydration. அவங்க வந்து டெய்லி ஒரு 3 to 3.5 liters of liquid கண்டிப்பா எடுத்தா. ஓகேண்ணா, இப்போ ப்ரெக்னன்சிக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போது எக்ஸசைஸ் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணாங்க. பிகாஸ் எக்ஸசைஸ்ன்றது வந்து கண்ட்ரோல்ஸ் யோர் பாடி வெயிட் அண்ட் த மைண்ட் as well. So அதனாலதான் many people feel very very happy when they go to the gym because your happy hormones are released. Okay, so கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுனால உங்க வெயிட் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும், உங்க மூட் வந்து கண்டிப்பா மாறும். They will become very happy. And third thing is it reduces your stress. So by doing weight reduction or weight management கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா. நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்றோம், நம்ம சேஃபா இருக்கணும், பாடி மூவ் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணா ஜம்ப் பண்றோம், ஏதோ மூவ்மெண்ட் பண்றோம், அப்ப எனக்கு செட் ஆகாதுன்னே மைண்ட் செட் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளியரா நீங்க ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து உங்க BMI ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லூஸ் பண்றது வந்து உங்களுக்கு பெனிஃபிட். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, as you know ஒரு 28 days சைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் 14 days, செகண்ட் 14 days ஃபாலிகுலர் அண்ட் லூட்டியல் ஃபேஸ்னு இருக்கு. ஸோ அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்ல வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்றது வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த எக்
ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மேபி யூ கேன் பிரிங் த இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க் அவுட் பண்றது கம்மி பண்ணாலேயே நீங்க அவாய்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. அண்ட் there is no need actually for not doing any exercise because it helps. So maybe you can reduce the intensity, but you don't have to quit. ஓகேம்மா. ஸோ பிரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரி ஆனோடனே எப்போ வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஏதோ சி செக்ஷனோ நார்மல் டெலிவரியோ பிரஸ்ட் ஃபீடும் பண்ணுவாங்க, அதோட எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய வீட்ல பெரியவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு காமன் மிஸ்நாமர் ஆர் மித். ஸோ பிரெக்னன்சிலேயே நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சேஃபா உங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அது அகேன்ஸ்ட் கிடையாது. பட் as I told you intensity should be less. அது ஒன்றுதான். அதாவது இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து they are very much into strength training. ஸோ அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம் provided your pregnancy is a low risk. இப்போ உங்களுக்கு பிபி ஹையா இருக்கோ இல்ல ட்வின் பிரெக்னன்சி இல்லைன்னா சுகர் பிபி அந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னா டெஃபினெட்லி அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். பட் அதர்வைஸ் லோ ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யுவர் பாஸ்டர் கரெக்ஷன் அதெல்லாம் கரெக்டா இருக்கணும், பேக் பெயின் வரக்கூடாது அண்ட் மோர். ஸோ யூ ஷுட் அவாய்ட் ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸ். அதாவது எக்ஸசைஸ் பண்ற நேரம் விழுவுறது, அந்த சின்ன சின்ன ஃப்ராக்சர் அது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர் அண்ட் ஆல்வேஸ் டேக் the guidance of your consult. ஓகேம்மா. ஸோ சி செக்ஷன் ஆர் நார்மல் டெலிவரி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க வந்து அதாவது நார்மலோ சிசேரியனோ ஆஃப்டர் 4 weeks you can definitely start. நார்மல்னா ஈவன் பிஃபோர் ஆல்சோ யூ கேன். அதனால ஒன்றும் ஆகாது. பட் ஆனா நீங்க டிரெக்டா ஹை இன்டென்சிட்டி பண்ணாம மேபி உங்களோட டயஸ்திசிஸ் ரெக்டை கரெக்ஷன் அந்த மாதிரி மைல்டா நீங்க ஸ்டார்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா அதுவுமே ஒரு மித்து தான். பிகாஸ் பிரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங்ல வந்து as you already told eat for two 2 பேருக்கு சாப்பிடுங்க which is not at all needed. உங்களுக்கு பிரெக்னன்சில வந்து அண்ட் லாக்டேஷன்லையும் you just need a few more calories compared to your normal diet. So அதுக்காக நீங்க அது எடுத்தாலே போதும். your pregnancy weight gain of maybe அந்த 10 monthsக்குமே உங்களுக்கு டோட்டலா ஒரு 10 to 12 kgs weight gain இருந்தாலே போதும். நிறைய பேர் ஆக்சுவலா வந்து அந்த அளவு கூட வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க. பட் the babies are very healthy. So அதனால you have to always starve it at a healthy weight gain, not a very high weight gain. ஸோ அது இருந்தாலே உங்களுக்கு போதும். பிளஸ் உங்களுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்ல வந்து கண்டிப்பா யூ கேன் டூ எக்ஸசைஸ் அண்ட் யூ கேன் ஈவன் ஃபாலோ அ வெரி குட் டயட். ஓகேவா. பிரஸ்ட் ஃபீடிங் நல்லா இருக்கிறதுக்கு உங்களோட ஜெனரல் அட்வைஸ் என்னன்னா? ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே டயட் தாங்க. ஸோ நீங்க வந்து கரெக்டா உங்களோட டயட்டை எடுத்தீங்கன்னாலே போதும். அகேன் ஒரு 350 to 400 calories எக்ஸ்ட்ரா எடுத்தாலே நமக்கு போதும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஈட். இப்போ வந்து நீங்க 3 to 4 times யூ கேன் ஃபீட் த பேபி. பட் யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸாக்ட்லி ஈட் 3 to 4 times எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்க வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ கிவ் மோர் ஆஃப் எசென்ஷியல் வைட்டமின்ஸ், மோர் ஆஃப் ப்ரோட்டீன், குட் கார்ப்ஸ் லைக் இப்போ அவகாடோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அது எல்லாமே குட் கார்ப்ஸ்ல வரும். ஸோ யூ கேன் கிவ் தட். அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொன்று மிஸ்டேக் எல்லாம் பண்றது என்னன்னா பிரெக்னன்சி டைம்ல கரெக்டா உங்களோட அயன் கால்சியம் எடுக்கிறீங்க. ஆனா டெலிவரிக்கு அப்புறம் யாரும் அது எடுக்கிறதே இல்லை. ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கம் வித் பேக் பெயின்ஸ். ஓகே. அண்ட் they blame it on the cesarean section anesthesia. எனக்கு முதுகுல ஊசி போட்டாங்க அதனால எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு. டெஃபினெட்லி misnomer. அது வாய்ப்பே கிடையாது. அண்ட் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் ஆல்சோ. ஸோ என்ன பண்றாங்கன்னா குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் they are very good with their diet. பிறந்ததுக்கு அப்புறம் they keep neglecting themselves. So definitely please continue your multivitamins till you stop feeding. ஸோ நீங்க 6 months பண்றீங்களோ இல்ல 1 year பண்றீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பா உங்களோட அயன், கால்சியம், அயோடின், வைட்டமின் சி, வைட்டமின் B12 அவங்க எடுத்தே ஆகும். தேர்ட் வந்து யாருமே தண்ணி குடிக்கிறது இல்ல. பிரஸ்ட் மில்க் இஸ் நத்திங் பட் வாட்டர். ஸோ நீங்க உங்க உடம்புல தண்ணி இருந்தாதான் அது வெளியில வரும். ஸோ யாருமே ஹைட்ரேஷனை வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. ஸோ தே ஹாவ் டு டெஃபினெட்லி டேக் 2.5 to 3 liters ஆஃப் லிக்விட். தண்ணியா எடுக்கணும்னு இல்ல, லிக்விடா எடுத்துக்கலாம். ஃபோர்த் வந்து மெயின் ஸ்லீப். டேட்டல் வந்து தூங்குற நேரம் தூங்கு. நோ ஒன் டஸ் தட். ஸோ ஒரு டெஃபினெட்டா ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப் will definitely help, but which is difficult. So you always take the help of your partner or someone. So seek help when you need.
ஏமா போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் வருது? அது ஹார்மோனல் சேஞ்சஸ். கண்டிப்பாங்க. ஏன்னா, டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மெனார்கி அகெயின் டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி போஸ்ட்பார்ட்டம் அப்போ உங்க ஹார்மோன்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன் வந்து நிறைய பேரால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நீங்க கண்டிப்பா நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போஸ்ட்பார்ட்டம் சைக்கோசிஸ், டிப்ரெஷன். ஸோ அதுல வந்து ஃபீமேல்ஸ் டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் தே வில் கோ இன் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் காசஸ் திஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மதர் ஷி கேனாட் ஹேண்டில் த பேபி அலோன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் கண்டிப்பா டிப்ரெஷன் போற வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதை எப்படி மேம் டேக் ஓவர் பண்றது? Again, management. You have to take help of a lactation specialist, your consultant, whoever you have been consulting, and definitely, if needed, please take the early help of a psychiatrist or a psychologist. ஓகே. ஒரு ரீசெண்டா ஒரு பெரிய பூமே பிரஸ்ட் கேன்சர். நிறைய பேர் பிரஸ்ட் கேன்சர் சொல்றாங்க. அது எதனால மேம் வருது? இந்தியால வந்து பிரஸ்ட் கேன்சர் இஸ் காமன். அகெயின் நீங்க சொன்ன அவ்வளோ விஷயம் தான். ஏர்லி பியூபர்ட்டி. ஓகே, சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்றதுனால நீங்க வந்து ஏர்லியா ஈஸ்ட்ரோஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆறீங்க. ஸோ இப்போ நீங்க 50 வயசு வரைக்கும் வாழ்றீங்கன்னா நீங்க 10 வயசுலயே எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா 40 years you are exposed to estrogen. So one thing is early puberty. Second, நீங்க சொன்னீங்க லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லேட்டா குழந்தை பெத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஈஸ்ட்ரோஜன் வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக்குறீங்க. ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் இதோட கல்பிரிட். அண்ட் ஆப்வியஸ்லி அகெயின் ஜெனட்டிக்ஸா கூட இருக்கலாம். மேபி அவங்க பேரண்ட்ஸ் மதருக்கு இருந்திருக்கலாம் இல்ல க்ளோஸ். ஸோ தட்ஸ் ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன் இஸ் ஆல்சோ. பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப ஜெனரேஷனாவே இருக்கா? கண்டிப்பாங்க. மதருக்கு இருந்துச்சு அப்படின்னா எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சர் இன் மதர் ஆர் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் இருந்துச்சுன்னா your chances ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இஸ் ஹை. அண்ட் ஒரு பிரஸ்ட்ல வந்திருக்கு நீங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா செகண்ட் பிரஸ்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணி? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி கரியர் ஓரியன்டா இருக்கிறனால they take OCPs, oral contraceptive pills, to delay their pregnancy. So that is again hormone. So அதனால கூட உங்களுக்கு வந்து வரலாம். ஓகே மேம். இப்போ பீரியட்ஸ் தள்ளி போகணும், ஏதோ ஃபங்க்ஷன் போகணும், டேப்லெட் எடுக்கலாமா? அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா யூ கேன் டேக் இட் பட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ டாக்டர். அதை அடிக்கடி எடுக்கலாமா? அடிக்கடி இருக்கக்கூடாது. பிகாஸ் அகைன் யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு ஓரல் hormones. So, but when needed, definitely under the guidance of an obstetrician or a gynecologist, you can. ஸோ அதுக்கும் நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணாது. இதை எடுக்கிறது வந்து டெம்பரரி தான். ஸோ மேபி த எஃபெக்ட் வில் லாஸ்ட் யூ ஃபார் லைக் 3 months, பட் இட் இஸ் ரிவர்ஸ். ஓகே. ஸோ அந்த பிரஸ்ட் கேன்சர் தடுக்கிறதுக்கு ரெகுலர் ஹெல்த் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் டயட் பண்ணா கண்டிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் அதாவது ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா நிறைய பேர் இப்போ பயத்துல என்ன பண்றாங்கன்னா they are getting a preventive surgery done. Okay, that is there. And you have to keep checking your BRCA1 and 2 genes. ஜெனட்டிக்கா எனக்கு அந்த இது இருக்கான்றது அதுல தெரிஞ்சிடும். ஜெனட்டிக் உள்ளதும் இப்போ காமிக்க டெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு கரெக்டா ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கு. உங்க ஃபேமிலியில யாருக்காவது கண்டிப்பா கேன்சர் ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா மேபி யூ கேன் கெட் யுவர் செல்ஃப் செக். ஃபோர்த் திங் இஸ் நீங்க வந்து எப்பயுமே செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரஸ்ட் ஃபீமேல்ஸ் பண்றது வந்து சேஃப். அதை ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் யூ ஹாவ் டு டூ செல்ஃப் எக்ஸாமினேஷன். உங்களோட பிரஸ்ட்டை வந்து நீங்க எக்ஸாமின் பண்ணி ஏதாவது லம்ப் நமக்கு இருக்கா இல்லையான்றத நீங்க செக் பண்ணலாம். இப்ப நிறைய மொடாலிட்டிஸ் வந்துருச்சு. முன்னாடிதான் எக்ஸ்ரேன்னுவாங்க. இப்ப நீங்க ஒரு அல்ட்ராசவுண்ட்ல பாத்தீங்கன்னா கூட சின்ன லம்ப் வந்து நமக்கு கண்டிப்பா பிக்கப் பண்ற அளவுக்கு நம்மளோட அல்ட்ராசவுண்ட்ஸோட சென்சிட்டிவிட்டி வந்து நல்லாவே ஹை ஆயிடுச்சு. So if you feel that okay there is a chance that I might be having a lump in my breast, it's always better to get it checked by a sonologist. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏர்லியா பியூபர்ட்டி ஆகிற மாதிரி பிரஸ்ட் கேன்சர்ஸும் ஏர்லியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? ஒரு 30-25 கண்டிப்பாங்க. ஏன்னா முன்னாடி தான் 40 to 50 இயர்ஸ்னாங்க. இப்போ as early as 25லயே you are getting breast cancer. So you cannot say
இந்த வயசுல தான் வரும், அந்த வயசுல தான் வரும்னு தேர் இஸ் ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே. ஸோ இப்ப ஏஜையும் தாண்டி எல்லாமே மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி நெக்ஸ்ட் மெனோபாஸ்ன்னு ஒண்ணு வருது. ஆ. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் ஆகுமா மேம்? கண்டிப்பாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்னாலயே நெறைய பேருக்கு ஏர்லி மெனோபாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தப்பு. ஆமா. பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் டூயிங் தட். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். பிகாஸ் நீங்க உங்கள ஆக்டிவா வைக்கிற நேரம் யூ ஆர் பர்னிங் கேலரிஸ் அண்ட் திஸ் வில் டெஃபினெட்லி லீட் டு யுவர் ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் அகெயின் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் சொசைட்டில எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எதுக்கு ஓடுறோம்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வி ஹேவ் டு மெடிடேஷன் வில் ஹெல்ப் டெஃபினெட்லி. ஸோ இந்த மாதிரி யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம பண்ற நேரம் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல் டெஃபினெட்லி கம்ஸ் டவுன். அண்ட் ஃபோர்த் இஸ் ஸ்லீப். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்மியா தூங்குனீங்கன்னா வெயிட் கெயின். யுவர் schizophrenias அதாவது மென்டல் டிசார்டர்ஸ் ஆர் ஆன் த ஹை நவ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ஹாவ் 7 hours of undisturbed sleep. And obviously kindly avoid smoking and alcohol. See நீங்க ஆல்கஹாலோ ஸ்மோக் பண்றதுனால ஃபிட் இன் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பாய்சன் இஸ் பாய்சன். ஸோ நீங்க ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்றவங்க ஆல்கஹாலோ ஸ்மோக் பண்ணா what you're doing is not worth it. Avoid smoking and alcohol or any recreational drugs for that matter. அண்ட் பி ஹாப்பி. அவ்வளவுதான். இப்போ ஒரு பிரைடல் பேக்கேஜ் மாதிரி இட் இஸ் பிகம் அ ஃபிட்னஸ் பேக்கேஜ். ஆமா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாம போதானா ஹவுஸ் ஆக போகுது. அதனால நான் இவ்வளோ இட்ஸ் டார்கெட் இருக்கேன். நீங்க டார்கெட் ஏன் செட் பண்ணணும்? ஆமா. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இப்போ நீங்க எப்படி ஸ்கூலுக்கு போறீங்க, படிக்கிறீங்க அந்த மாதிரி ஹாவ் அ கிளியர் மைண்ட். அதாவது நான் வந்து என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் இப்படிதான் இருக்கும், என்னோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் இப்படி இருக்கும்னு நீங்க சின்ன வயசுல இருந்தே டிசைட் பண்ணலாம். பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் தேர் டு ஆல்வேஸ் கைட் யூ அண்ட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் மைண்ட் செட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும். அண்ட் இப்போ நான் 2 மாசம் கரெக்டா போனேன், 3 மாசம் கரெக்டா போனேன் கிடையாது. கன்சிஸ்டன்சி ஷுட் பி தேர். நான் வந்து வாரத்துல என்னை புஷ் பண்ணியாவது நான் 5 நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு புஷ் யுவர் செல்ஃப். இல்லைன்னா இஃப் யூ டோன்ட் டூ இட் நோ ஒன் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ. கண்டிப்பா. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் கன்சிஸ்டன்சி ஷுட் பி தேர். ஸோ ஓகே நீங்க கல்யாணத்துக்கு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குட் திங். அது வந்து மெயின்டைன் பண்றது. ஏன்னா மேரேஜுக்கு நான் 10 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து குறைச்சதுக்கு அப்புறம் no one turns up, no one follows. So again you're going to gain all your weight back which is going to affect your fertility. கண்டிப்பா. It becomes a cycle. So என்ன கேட்டீங்கன்னா you have to break the mindset. தான் கண்டிப்பா it all starts here. So ஒரு நல்ல மைண்ட் செட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா definitely everything will அப்படியே it will take you. ஓகே. So நீங்க சொன்ன மாதிரி I am from Melur. So I come all the way to Madurai for my fitness. I do dancing and I do calisthenic training. Right? So I make it a point at least thrice a week I should do. So I again push myself. I have my home gym. I have equipment. So I try to do something so that I keep myself busy for that 1 hour of a day. இதுவரை எக்ஸசைஸ் பண்ணாத பர்சன் நம்மளோட கான்வர்சேஷன் பார்த்தா கண்டிப்பா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ.